ஹாய் கைஸ், வெல்கம் டு த வீடியோ. இது உங்கள் ட்ரெண்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோக்கர்ல இருந்து ஃபைனல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக சொல்லியே ஆகணும், டிசி காமிக்ஸ்லேயே ஐகானிக் கேரக்டர்னா ஜோக்கர் கேரக்டர் தான். ஜோக்கர் கேரக்டரை நிறைய பேர் பண்ணியிருந்தாலும் நமக்கு ஈத் லெஜரை தவிர நம்ம ஜோக்கர் பெரிதும் ரசிச்சிருக்க மாட்டோம். அதுக்கு பிறகு வந்த படம் தான் இந்த ஜோக்கர் படம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருப்போம், செகண்டுக்கு சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பிரேக் டவுன் பண்ணிடலாம். வீடியோட ஸ்டார்டிங் ட்ரெய்லர் ஓப்பனிங்கை பார்த்தீங்கன்னா கௌதம் சிட்டியை காட்டுறாங்க. இந்த ஜோக்கர் படம் ஃபெஸ்ட் நடந்ததுலேருந்து 2 வருஷம் கழித்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் அமைஞ்சிருக்கு. இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே போலீஸ் வேனில் ஜோக்கர் போகிற மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கு. அதில் அந்த அவர் நக்கலாக சிரிப்பார்ல, அந்த சிரிப்போட இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த மெயின் கேரக்டர் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறது ட்ரெய்லரில் நமக்கு முக்கியமாக நம்ம தோன்றது மொதல் விஷயம் அதுதான். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஜோக்கர் அப்படின்னு மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு அவரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்கள்லாம் கூச்சல் போடுற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் காட்டப்பட்டிருக்கு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படத்தை விட்டு மெயின் அடுத்த கேரக்டராக ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் வரலாம் அப்படின்னு இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப நம்மளால யூகிக்க முடியுது. ஜோக்கர் அப்புறம் ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்க, அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரில் முக்கியமாக நம்ம இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பே நமக்கு நல்லாவே தெளிவாகவும் புரியுது. இந்த ட்ரெய்லரில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற ரியாலிட்டி லைஃப்பை காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலில் இருக்க மாதிரி தான் பல விதமான சீன்ஸ் காட்டப்பட்டுருக்கு. ஒரு இமேஜினேஷனில் நிறைய மியூசிக் போகிற மாதிரி தான் காட்டப்படுது. முழுக்கவே இந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே முழுக்கவுமே மியூசிக்கை சம்மந்தப்படுத்தி தான் இந்த ட்ரெய்லர் முழுக்கவே வந்துக்கிட்டு இருக்கு. அதோட இவர் ஜெயிலில் என்னெல்லாம் பண்ணிக்கிருக்காரு, என்ன மாதிரி மாஸ்டர் பிளான் பண்ணிக்கிருக்காரு, வெளியே வர்ற மாதிரி எப்படியெல்லாம் பிளான் போட்டுக்கிருக்காரு அப்படிங்கிறத அடுத்தடுத்த சீனில் காட்டிக்கிட்டே இருக்காங்க. இதில் நம்ம தெளிவாக பார்க்குறது ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் முக்கியம் மியூசிக் அப்படிங்கிறத இந்த ட்ரெய்லரில் நம்ம பார்க்குறப்பே நமக்கு அழுத்தமாக தெரியுது. அந்த கௌதம் சிட்டிக்கு முன்னாடி மக்கள்லாம் போராட்டம் பண்ணிக்கிருக்க மாதிரி, போலீஸ்லாம் தடுத்துக்கிருக்க மாதிரி தான் காட்டிக்கிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டில் இமேஜினில் ஜோக்கரும் ஹீரோயினும் ஆடுற மாதிரி சில சீக்வன்ஸ் காட்டப்படுது. அதுக்கப்புறம் டைரக்டாக அக்டோபர் 4 இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா ஜோக்கரை ஹீரோயின் பார்க்குற மாதிரி ஜெயிலில் பார்க்குற மாதிரி ஒரு சீன் காட்டப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஜோக்கர் அவர்கிட்ட ஜோக்கர் ஃபேஸில் இருப்பார்ல, அந்த மாதிரி முகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லாம் காட்டப்படுது. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு போலீஸ்காரங்களாம் அடிக்கிற மாதிரி நல்ல பெரிய சீக்வன்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபைட்லாம். அதுக்கப்புறம் ஒரு கோட் சீனில் ஜோக்கர் பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். இதை நம்ம மெயினாக பார்த்தோம்னா ஒரு அன்னியன் அந்த மாதிரி ஸ்டைலில் பார்க்கலாம். அன்னியனில் கூட அவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி சியான் விக்ரம் சார் பேசிக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி அவ்வளோ பேர் இருக்கப்ப ஜோக்கர் மட்டும் தைரியமாக அந்த இடத்துல பேசுகிற மாதிரி கூட அந்த சீக்வன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கலாம். ஜோக்கரை போலீஸ்காரங்களாம் விசாரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து ஜோக்கர் ஜெயிலிருந்து வெளியே ஓடி வர மாதிரி ஒரு சீன்லாம் காட்டப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ரொமான்டிக்கான சீன்ஸ்லாம் ஹீரோயினோட இருக்க மாதிரி காட்டப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பாட்டில் பார்த்தோம்ல, ஒரு டிவி கான்வர்சேஷன் வச்சுருப்பாங்கள்ல, அதே கான்வர்சேஷனில் ஹீரோவும் ஒரு டிவி ஷோ பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்லேயே முக்கியமான சீக்வன்ஸான ஜட்ஜை ஜோக்கர் அடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஜோக்கர் வெளியே வர மாதிரியும் ஒரு சீக்வன்ஸ் காட்டப்பட்டிருக்கும். அதில் அந்த மக்களும் ஜோக்கரும் என்ஜாயாக நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரியும் அந்த ட்ரெய்லர் முடிகிறப்ப காட்டுவாங்க. எல்லாருமே ஜோக்கர் 1 படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஐகானிக் சீன்னு சொன்னாலே அது ஜோக்கர் கேரக்டராக மாறுறது தான் முக்கியமாக சொல்லணும். அந்த கேரக்டரை இந்த பார்ட் 2 படத்துலையும் ஹீரோயின் போடுற மாதிரி காட்டப்பட்டிருக்கும். எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில, இந்த சீக்வன்ஸ் தான் இது இந்த ஜோக்கர் படத்திலே இது தான் மிகப்பெரிய ஹைப் கிரியேட் பண்ண ஒரே சீன். இது ஹீரோயின் போடுறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜோக்கர் 2 படம் வந்ததுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோக்கெலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.